ட்ரிபிள் த்ரீ மெத்தட், அதாவது 3x33 மெத்தட் அப்படின்னு நிறைய பேர் நிறைய சேனலில் நிறைய வீடியோஸில் நிறைய புக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதை பற்றி எப்படி தெளிவாக இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை. அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை, சீக்ரெட்டை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது மூலமாக இந்த மெத்தடை கிளியராக எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதை நீங்கள் கரெக்டாக மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய எந்த மேனிஃபெஸ்டேஷன்னாலும் ரொம்ப சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட கிளாஸ் மட்டும் தான் நான் ஜாயின் பண்ணேன். அதில் நீங்கள் சொல்லிக் கொடுத்தத மட்டும் தான் நான் செஞ்சேன். மற்றபடி நான் எதுவுமே பண்ணலை. யூனிவர்ஸ் இப்படியெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லி நான் உங்களோட கிளாஸில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். லைவ் கிளாஸ் முடிஞ்ச அடுத்த நாளே எனக்கு காலையில் ஒரு 1.5 லட்சம் ரூபா காசு வந்து எனக்கு பேங்க்குக்கு வந்துருந்துச்சு. அது வந்து வேறு எதுவும் இல்லை, எனக்கு கிஃப்டாக வந்த காசு. லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் ஃப்ரீ கோர்ஸ் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். 90 மினிட்ஸ் ஒர்க் ஷாப். அதை பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃப்ரீ கோர்ஸ் 2 நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் 3 இப்போ 7 டேஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஃப்ரீ கோர்ஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 3x33 மெத்தட் அப்படின்னா முதல்ல என்ன, ஏன் ஸ்பெசிஃபிக்காக அந்த 3, இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி இது வெறும் சப்கான்ஷியஸ் மைண்டை மாற்றக்கூடிய ப்ராக்டிஸ் மட்டும் கிடையாது. மற்ற ப்ராக்டிஸ்லாம் 21 நாள் பண்ணுன்றாங்க, இல்லை 22லேருந்து 66 நாள் பண்ணுன்றாங்க, இல்லை 48 நாள் பண்ணுன்றாங்க. இது என்ன வெறும் 3 நாள் எழுதுனா அது நடந்துருமா? அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சீக்கிரட்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதை 3 நாளில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை உங்களால் ஹேப்பன் ஆக்க முடியும். அது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக அஃபர்மேஷன், விஷுவல், இது ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும், நம்மளுடைய ஆழ் மனதில் ஒரு விஷயத்தை ப்ரோக்ராமோ ரீப்ரோக்ராமோ நம்ம பண்ணுறோம். அப்போது இந்த ஆழ் மனதில் எந்த ஒரு விஷயத்தை நம்ம பதிய வைக்கிறோமோ, இந்த ஆழ் மனது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் எதை நம்புதோ அது நம்மளுடைய ரியாலிட்டியாக க்ரியேட் ஆகும். இப்போ உங்களுடைய ரியாலிட்டியை நீங்கள் பாருங்கள். உங்கள் ரியாலிட்டி எப்படி இருந்தாலும் அதுக்கு 95% உங்களுடைய ஆழ் மனது தான் காரணம். அப்போ இந்த ஆழ் மனது தான் 95% நம்ம வாழ்க்கையை உருவாக்குது. அப்படின்றப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் அமையணும் அப்படின்னா இந்த ஆழ் மனதில் நமக்கு என்ன வேணுமோ பதிய வச்சுட்டா வேலை நமக்கு முடிஞ்சது. அதனால தான் நம்ம ஒரு விஷயத்த திரும்ப 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 இந்த ஆழ் மனதுக்குள்ளே போட்டு நம்ம பழக்கப்படுத்துகிறோம். அப்போது அதே விஷயம் இந்த 3x33 அதை வந்து நம்ம பண்ணும்போது முதல்ல இது என்ன, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஒரு சென்டென்ஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு உதாரணத்துக்கு, உங்களுக்கு கார் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இந்த காரை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், இப்போ நான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், எனக்கு சந்தோஷமாக ஃபீல் ஆகுது, நன்றி யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு 3 லைன் எழுதிக்கணும். இந்த காரை இப்போ நான் ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஹாப்பி. உங்கள் அந்த கார் பேர் எழுதிக்கோங்க. BMW கார் 2026 மாடல், பிளாக் கலர். இந்த காரை இப்போ நான் ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஃபீல் ஃபஸ்ட்டு என்ன விஷயம், ரெண்டாவது அதில் கிடைக்கக்கூடிய உணர்வு ஃபீல். அந்த ஃபீலிங்கை நீங்கள் எழுதிங்க. நான் ஹாப்பியாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அடுத்து தேங்க்யூ, நன்றி யூனிவர்ஸ் அப்படின்றத நம்ம எழுதிக்கணும். இதை ஒரு நாளைக்கு 33 தடவை நீங்கள் எழுத போகிறீங்க. ஃபீலிங்ஸ் தான் முக்கியம். சும்மா எந்த ஃபீலிங்கும் இல்லாமல், எந்த உணர்வும் இல்லாமல் நீங்கள் எழுதுனீங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு வேலை செய்யாது. இதை 3 நாள் நீங்கள் தொடர்ந்து எழுத போகிறீங்க. அப்படி எழுதும்போது உங்களுக்கு என்ன நடக்கும், நம்ம திரும்ப 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 ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது இந்த ஆழ் மனதுக்குள்ளே போய் பதிவாகும். எது இந்த ஆழ் மனதுக்குள்ளே போய் பதிவாகுதோ அது நம்மளுடைய வாழ்க்கையாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த 3 நாள் 33 தடவை எழுத போகிறேன். இன்றைக்கி 33 தடவை எழுத போகிறீங்க, நாளைக்கு 33 தடவை எழுத போகிறீங்க, அதுக்கு அடுத்த நாள் 33 தடவை எழுத போகிறீங்க. சரிடா, இதை தான் எல்லாருமே சொல்கிறதே, நீ ஏதோ வித்தியாசமாக ஏதோ சொல்ல போகிறதா சொன்னீங்க, இதை தான் எல்லாருமே சொல்கிறாங்களே, இதில் என்ன வித்தியாசம் இருக்குது, இதில் என்ன சீக்ரெட் இருக்குது அப்படின்னா, இந்த 3 நாளில் இந்த ஆழ் மனது மாறிடுமான்னு கேட்டால், சில பேருக்கு தான் இந்த 3 நாளில் இந்த ஆழ் மனது மாறுமே தவிர எல்லாருக்கும் இந்த ஆழ் மனது மாறாது. ஏன்னா நீங்கள் வளர்ந்து வந்த விதம் வேற, நீங்கள் நம்பின விதம் வேற, நான் வளர்ந்து வந்த விதம் வேற, நான் நம்பின விதம் வேற. இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய ஆழ் மனதில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன், அந்த ப்ரோக்ராம், அந்த
நிகழ்வு, அந்த ஒரு விஷயம் எல்லாமே வேற. அப்போ உங்களுக்கு ஒரு 10 நாள்ல நடக்குதுன்னா, அது எனக்கும் 10 நாள்ல நடக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு ஒரு 3 நாள்ல நடக்குதுன்னா, எனக்கும் அது 3 நாள்ல நடக்கணும்னு அவசியம் இல்ல. அதே மாரி தான் இந்த விஷயமும், ஒரு ஆளுக்கு இது நடக்குதுன்னா, எல்லாருக்கும் நடக்காது. அப்ப எல்லாருக்கும் நடக்காது. அப்ப நான் ஏன் இத பண்ணணும்? அப்ப இது எல்லாருக்கும் நடக்கணும்னா, இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். அப்ப மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னாலே 2 விஷயத்துல நம்ம அடக்க முடியும். ஒண்ணு இந்த ஆழ் மனத மாத்தி, அதிலிருந்து மேனிஃபெஸ்ட் பண்றது. இத மட்டும் தான் எல்லா யூடியூப் சேனல்ல, புக்ல சொல்லி தராங்களே தவிர, ஒரு மெத்தட யாரும் சொல்லி தரதில்ல. என்னன்னா, நம்ம கான்ஷியஸ்னஸ் மைண்ட யூஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்றது எப்படி? அத தான் நம்ம சொல்லி தரதில்ல. இப்ப இந்த ஆழ் மனத மாத்தணும், 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 மாத்தணும் அப்படின்றதுல தான் குறிக்கோளா இருக்காங்களே தவிர, விழிப்புணர்வு எப்போ வரணும்? கான்ஷியஸ்னஸா எப்போ இருக்கணும்? அப்படின்ற விஷயத்த சொல்லவே மாட்டாங்க. நம்ம ஒரு 10 நிமிஷமோ, 1/2 மணி நேரமோ கற்பனை பண்ணிட்டு, இல்ல அத 33 தடவ நீங்க எழுதிட்டு, மீதி நேரம் எப்படி நீங்க உணர்றீங்க அப்படின்ற விஷயம் இருக்கு. இப்ப நீங்க வந்து இந்த 33 தடவ எனக்கு 1,00,000 கிடைச்சிருச்சு. நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றத நீங்க எழுதிட்டு, மீதி நேரம் ஒருவேளை அந்த பணம் நமக்கு இல்லையே, பேங்க் அக்கவுண்ட்ட நீங்க பார்க்குறீங்க. ஐய்யயோ! நம்மகிட்ட பணம் இல்லையே அப்படின்ற உணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா, நீங்க என்ன உணர்வ பிரபஞ்சத்துக்கு அனுப்புவீங்க? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இல்லன்ற உணர்வ தான் பிரபஞ்சத்துக்கு அனுப்புவீங்க. அப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ற நேரம் வெறும் கொஞ்சம் தான். மீதி நேரம் இந்த ரியாலிட்டி நம்ம ஃபேஸ் பண்ற நேரம் தான் ரொம்ப அதிகம். அப்ப அந்த நேரத்துல நம்ம அதிகமா எனக்கு நடக்கல அப்படின்ற உணர்வுகள நம்ம குடுக்கும்போது, அப்படின்ற எண்ணங்கள நம்ம குடுக்கும்போது, அந்த வைப்ரேஷனா மாறும். அப்ப அந்த விஷயம் நமக்கு நடக்காது. அதனால நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அத எழுதும்போதே ஒரு ஃபீலிங்ஸோட நம்ம எழுதிட்டு, மீதி நேரம் அது கிடைச்சிட்டதா ஒரு உணர்வுல நம்ம இருக்கணும். விழிப்புணர்வ கான்ஷியஸ்னஸா நம்ம அந்த உணர்வ கொண்டு வரணும். அப்படி நீங்க இருக்கம்போது, உங்களால கான்ஷியஸ்னஸா உங்களுடைய வைப்ரேஷனையும், அந்த வைப்ரேஷனையும் நீங்க மேட்ச் பண்றது மூலமா அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. நீங்க ஆசைப்படக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அப்போ நீங்க சிம்பிளா உங்களுடைய அந்த அதிர்வையும், நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயம் அதோடைய அதிர்வையும் ஒத்துப்போக வச்சுட்டா, அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு உடனே நடக்கும். அப்ப நம்ம ஆழ்மனத மாத்துனா மட்டும் தான் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும்னா, கண்டிப்பா கிடையாது. ஆழ் மனத மாத்தாமலேயே, இந்த ஆழ் மனத வெளிய வரவிடாமலேயே, நம்ம விழிப்புணர்வா இருந்தா மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். அது எப்படி இந்த ஆழ் மனத வரவிடாம இருக்கிறது? இப்ப இந்த வீடியோவ நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு வேளை உட்கார்ந்து இருக்கலாம், நின்னுகிட்டு இருக்கலாம். நீங்க உட்கார்ந்து இருக்க பொசிஷன கவனிச்சு பாருங்க. நீங்க நின்னுகிட்டு இருக்க பொசிஷன கவனிச்சு பாருங்க. ஓ! என்னோட கால் இந்த சைடு இருக்கா? ஒரு காலுக்கு மேல இன்னொரு கால் இருக்கா? என்னோட தலை இந்த டைரக்ஷன ஃபேஸ் பண்ணியிருக்கா? என்னோட கை இந்த பொசிஷன்ல இருக்கா? அப்படின்னு கவனிச்சு பார்க்கும்போது தான் நம்மளுடைய உடம்பு எப்படி இருக்கு? எந்த பொசிஷன்ல இருக்குன்றதே நமக்கு தெரியும். அப்ப இத கண்ட்ரோல் பண்றது யாரு? ஆழ்மனது. ஆனா ஒருவேள இந்த உட்கார்ந்திருக்க பொசிஷன்ல நம்ம விழிப்புணர்வு கொண்டு வந்துட்டா, கான்ஷியஸ்னஸ் கொண்டு வந்துட்டா, கவனிச்சு நம்ம உட்கார்ந்தா, நடக்கும்போது நம்ம கவனிச்சு நடந்தா, அப்ப சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வேலை இல்ல. நான் வந்துட்டேன். நான் கமாண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் வந்துட்டேன் அப்படின்னாலே, சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த இடத்துல இருக்காது. அப்ப நம்ம எப்பலாம் நிகழ்காலத்துக்கு வரோமோ, பிரசன்ட்ல இருக்கமோ, அங்க ஆழ்மனது வேலை செய்யாது. அப்போ நம்ம விழிப்புணர்வா வந்துட்டு அந்த உணர்வுல இருந்தாலே, ஆழ்மனது நம்மள தடுக்காது. அப்ப அந்த ஆழ்மனது மாறணும்னு நமக்கு அவசியம் இல்ல. விழிப்புணர்வா இருந்தா அந்த ஃபீலிங்ஸ் ஆழ்மனத வரவிடாம அந்த ஃபீலிங்ஸ்லயே நம்ம இருக்கணும். அதத் தாண்டி இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓவர்டேக் பண்ணி ஒரு நெகட்டிவா நமக்கு குடுக்குதுன்னா, அதுக்கு பதில் சொல்லக்கூடாது. அது கூட சண்டை போடக்கூடாது. அது சொல்றத நம்பக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆழ்மனதிலிருந்து ஒரு எண்ணம் வந்ததுன்னா, அதுக்குள்ள மூழ்கிர்றோம். அத தான் நம்ம பண்ணக்கூடாது. இப்ப ஜென்ரலா எல்லாத்துலயுமே நம்ம மூழ்கிறோம். அது பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு இல்ல. நியூட்ரலான விஷயத்துக்கே நம்ம மூழ்கிருவோம். ஒரு வண்டிய பார்க்குறோம், இந்த வண்டி நல்லா இருக்கே, இந்த வண்டி தானே நம்ம ஃப்ரெண்ட் போன வாரம் வாங்குனான். நம்மளும் ஒரு வண்டி வாங்கணுமே, நம்ம எப்போ வண்டி வாங்கலாம்? இஎம்ஐல வாங்கலாமா? ரெடி கேஷ்ல வாங்கலாமா? ரெடி கேஷ்னா அவ்வளோ அமௌண்ட் நம்மளால புரட்ட முடியுமா? இஎம்ஐனா மாசம் மாசம் நம்மளால கட்ட முடியுமா? எவ்வளோ போயிருச்சு பாருங்க. ஒரு வண்டிய தான் நம்ம பார்த்தோம். அந்த வண்டிய பார்த்த உடனே இந்த மனசு எவ்வளோ உள்ளுக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சுருச்சு. இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓவர்டேக் பண்ணி நம்மளோட கான்ஷியஸ்னஸ மறைய வச்சுரும். அப்போ இந்த ஆழ் மனது ஓவர்டேக் எடுத்துக்குது. இப்ப நம்ம பண்ண வேண்டிய வேலை, இந்த பிராக்டிசஸ் நம்ம பண்ணும்போது, ஆழ் மனத வரவிடாம, வண்டி நல்லா இருக்கே அதோட நிறுத்திறணும். அத தாண்டி நம்ம எடுத்துட்டு போகாம, அதுக்கு பதில் சொல்லக்கூடாது. வண்டி நல்லா இருக்கே, ஆமா நல்லா இருக்கே, நம்ம எப்போ வண்டி வாங்கலாம் அப்படின்னு அது கூட நம்ம பதில் சொல்லி பேசக்கூடாது. வண்டி நல்லா இருக்கே, கவனிக்கணும். கவனிச்சா அந்த விஷயம் அதுவே போயிரும். ஸோ அப்ப நம்ம பண்ண வேண்டிய வேலை,
இந்த மாரி ஆழ் மனதிலிருந்து ஏதாவது ஒரு எண்ணங்கள் இருந்தா கவனிச்சிரணும். அப்ப அந்த சப்கான்ஷியஸ்மே நம்மள கண்ட்ரோல் எடுக்காது. அப்போ இந்த 3x33 மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணும்போது, எழுதும்போதும் உணர்வ ஆட் பண்ணி நம்ம எழுதணும். எழுதி முடிச்சதுக்கப்புறம் மீதி நேரம் அந்த உணர்வுல நம்ம இருக்கணும். "அப்பாடா கிடைச்சிருச்சுடா!" அப்படின்னு விழிப்புணர்வா இப்ப சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா நிகழ்காலத்துல நம்ம வாழ ஆரம்பிக்கணும். அது கிடைச்சிட்டா எவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்ற உணர்வோட இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட பார்க்க போறீங்களா? ஜாலியா ஃப்ரெண்ட பார்க்க போணும். இந்த டேல ஏதாவது ஒர்க் பண்றீங்களா? நிம்மதியா அந்த வேலைய நீங்க பார்க்கணும். அப்ப என்ன வைப்ரேஷன்ல நீங்க இருப்பீங்க? அப்பாடா! இது நடந்துருச்சுன்ற வைப்ரேஷன்ல நீங்க இருப்பீங்க. இத தான் 3 நாள் பண்ண போறீங்க. இத வந்து நான் விட்டு விட்டு எழுதலாமா? இல்ல ஒரே டைம்ல தான் நான் எழுதணுமா? அப்படின்ற மாரி நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரே டைம்லயே நீங்க எழுதிருங்க. 33 தடவ ஒரே டைம்லயே நீங்க எழுதிருங்க. ஆனா உணர்வோட நீங்க எழுதணும். எழுதி அந்த 3 நாளுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும்? 3 நாளுக்கு அப்புறம் நான் விட்டுட்டேன்னா, என்ன நடக்கும்? 3 நாளுக்கு அப்புறம் அத பத்தி நீங்க யோசிக்கவே கூடாது. ஆனா நடந்துருச்சுன்ற உணர்வ மட்டும் எடுத்துக்கணும். அப்பாடான்னு சந்தோஷமா இருக்கணும். ஆனா நிகழ்காலத்துல இருந்து நீங்க சந்தோஷமா இருக்கணும். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா, இது எப்ப நடக்கும்? எப்படி நடக்கும்? நீங்க பார்க்கல. இது நடக்குமா? நடக்காதான்னு நீங்க யோசிக்கல. நீங்க ஆல்ரெடி அந்த வைப்ரேஷனுக்கு போயிட்டீங்க. சந்தோஷம் பட்டுட்டீங்க. அப்ப சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வரக்கூடிய அந்த நெகட்டிவே நீங்க அலோவ் பண்ணல. அப்போ ஆல்ரெடி அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்க போயிட்டனால, அந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படியாவது உங்கள தேடி வரும். இது எல்லாருக்குமே நடக்கும். கரெக்ட்டா பண்ணீங்க அப்படின்னா. ஆனா நீங்க 3 நாள் பண்ணிட்டு 4வது நாளோ, 5வது நாளோ இது அதுக்கப்புறம் என்னடா நடக்கலையே அப்படின்னு நடக்காததுல ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் இது டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த 3 நாள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த உணர்வா இருக்கணும். அந்த 3 நாளுக்கு அப்புறம் அதே உணர்வா ஹேப்பியா இருக்கணும். பெர்ஃபெக்ட்டான அந்த டைம் வந்த உடனே பிரபஞ்சம் அந்த விஷயத்த உங்களுக்கு அழகா கொடுத்துரும். மீதி நேரத்தில பிரசன்ட்ல லிவ் பண்ண போறீங்க. எப்ப நடக்கும்? எப்படி நடக்கும்? அப்படின்ற கொஸ்டினை கேட்காம நீங்க லிவ் பண்ணுங்க. எப்படி வேணாலும் பிரபஞ்சம் நமக்கு அத குடுக்கலாம். அது இப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாரி நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ இது வந்து எப்புட்றா ஆழ் மனது மாறாமலே நமக்கு எப்படி நடக்கும் அப்படின்றதுக்கான சக்சஸ் ஸ்டோரிய இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ இப்ப அடுத்து உங்களுக்கு வரும். அவங்க ஜஸ்ட் நம்மளுடைய லைவ் கிளாஸ அட்டெண்ட் பண்ணாங்க. லைவ் கிளாஸ்ல நம்ம பண்ண மெடிடேஷன், லைவ் கிளாஸ்ல நம்ம பண்ண விஷுவலைசேஷன்ல இருந்து மட்டும் அவங்க இந்த மணிய மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அத நீங்களே கேளுங்க. உங்களோட கிளாஸ் மட்டும் தான் நான் ஜாயின் பண்ணேன். அதுல நீங்க சொல்லிக் குடுத்தத மட்டும் தான் நான் செஞ்சேன். மத்தபடி நான் எதுவுமே பண்ணல. யுனிவர்ஸ் இப்படியெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லி நான் உங்களோட கிளாஸ்ல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். லைவ் கிளாஸ் முடிஞ்ச அடுத்த நாளே எனக்கு காலையில ஒரு 1,50,000 ரூவா காசு வந்து எனக்கு பேங்க்குக்கு வந்துருந்துச்சு. அது வந்து வேற எதுவும் இல்ல. எனக்கு கிஃப்ட்டா வந்த காசு.